சிறகடிக்க சீரியல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரோகிணியை பற்றின குட்டி எல்லாமே நம்ம மீனாவுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அவங்க பேரண்ட்ஸும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாருமா சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்ற அந்த நேரத்தில் ஒரு முட்டையால் வந்த பிரச்சனையில் நம்ம அண்ணாமலையும் சரி அவங்களோட அம்மாவும் சரி என்ன பண்ணனா சின்ன விஷயத்துக்கு கூட பொய் சொல்றது நல்ல மருமகளுக்கும் நல்ல குடும்பத்துக்கும் அழகு கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படின்னா எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணிக்கணும், அதுதான் நல்ல குடும்பத்துக்கு அழகு அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்துறாங்க. இதனால இன்னொரு பக்கம் அண்ணாமலை என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, எதுவாக இருந்தாலும் சரி ஒரு குடும்பம் ஒற்றுமையா இருக்கு, அந்த குடும்பத்தோட மானகௌரவம் எல்லாமே இருக்கு அப்படின்னா அது அந்த பொண்ணு கையில தான் இருக்கு. அதுவும் குடும்ப ஒற்றுமையெல்லாம் தாண்டி ஒரு உண்மையான உறவுகிட்ட எந்த பொய்யும் இருக்கக்கூடாது. அப்படி பொய் இருக்குன்னா அந்த குடும்பத்தை பார்த்துக்கிற ஒரு கெப்பாசிட்டி இல்லை அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு மாதிரி சொல்றாரு. இதையெல்லாம் கேட்ட மீனா வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க. ஏன்னா நான் இந்த வீட்டோட நல்ல மருமக அப்படிங்கிற கெத்தோட நம்ம மீனா இருந்தாங்க. இப்போ ரோகிணியோட விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த உண்மையை சொல்லவும் முடியாம சொல்லிட்டா இவ செத்து போயிடுவேன்னு வேற பிளாக்மெயில் பண்றாளே அப்படிங்கிற ஒரு உணர்வோட நம்ம மீனா வந்து இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோகிணி வந்து ஐயோ மீனா இருக்கிற இதை பார்த்தா வீட்டில் எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிடுவாளோ அப்படிங்கிற ஒரு பதட்டம் அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது. இதனால ரோகிணி என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்ம மீனா கல்ல திரும்ப விழுறது தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட கல்லை போய் பொசுக்குன்னு விழுந்துறாங்க. மீனா தயவு செஞ்சு நீங்கள் உண்மையை சொல்லிடாதீங்க, அது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பாக வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி என்னமோ சொல்லி சமாளிக்கிறாங்க. மீனா ஒரு குச்சி எந்திரி, உன்னை பார்க்கவே எனக்கு அசிங்கமாகவும் அறவேற்பாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம மீனா வந்து போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணி பத்திர விஷயம் தெரிஞ்சிருந்து நம்ம மீனா டோட்டலாகவே மாறி போயிருக்காங்க. என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோம் அப்படிங்கிற எந்த தாட்டுமே இல்லாமல் அவளை பத்திர உண்மைகள் மட்டுமே இப்படி மறைச்சிட்டு இருக்காளே, நம்ம குடும்பத்தையே ஏமாத்திட்டு இருக்காளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து நம்ம மீனாக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. இந்த எண்ணங்கள் எல்லாமே கூடி சீக்கிரம் செயலாக மாறி நம்ம ரோகிணிக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பு வந்து வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கு. அதையெல்லாம் நம்ம ரோகிணி எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.